ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரையும் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். சுக்கிர பெயர்ச்சி. இந்த சுக்கிர பெயர்ச்சி அப்படின்னு சொல்றது நவகிரகங்களில் ஆடம்பரமான கிரகம் அப்படின்னு சொன்னால் அது சுக்கிர பகவான். ஒரு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு செல்வம், செழிப்பு, ஆடம்பரம், சொகுசு, இந்த காதல், காமம் இது எல்லாமே நிறைந்து கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். இப்போ இந்த காலத்தில் அதுதானே ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்படின்னா, நான் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணுங்க, என்னை 4 பேர் மதிக்கணும், நிறைய சொத்து சுகத்தோட ஆடம்பரமாக இருக்கணுன்றது தான் ஒவ்வொருத்தருடைய கனவும் கூட. இந்த மாதத்துக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடிய வலிமை பெற்றவர் சுக்கிர பகவான். இவர் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் அவர்கள் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்க பெறும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். சுக்கிரன் உச்சமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா லக்ஸூரியஸ் லைஃப்பும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எல்லா கிரகங்களுடைய மாற்றமும் அனைத்து ராசிகளுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே போல் நவகிரகங்களில் சுக்கிர பகவான் இடமாற்றங்கிறது 12 ராசிகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. சனி பகவான் கும்பராசியில் பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போது அவருடைய சொந்தமான ராசியாக அது பார்க்கப்படுகிறது. இந்த சுக்கிரன் வரும் மார்ச் 7ஆம் தேதி அன்று சனி பகவான் ராசியான கும்பராசியில் நுழைகிறார். 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கும்பராசியில் நுழையக்கூடிய விஷயங்களாக இந்த பயிற்சியானது பார்க்கப்படுகிறது. சனி சுக்கிரன் ரெண்டுமே சேர்ந்து பயணிக்கிறார். வரும் மார்ச் 30ஆம் தேதி வரை இதே ராசியில் பயணம் செய்வார் சனி மற்றும் சுக்கிரன். இதனால் ஒன்று சேர்க்கக்கூடிய காலகட்டம் இது அனைத்தும் ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தினாலும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதை பற்றின விரிவான காணொளி அப்படின்னு இதை சொல்லலாம். சுக்கிரன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு வகையான சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது நம்மளை எல்லாமே மதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். இல்லை இந்த சுக்கிரன் பெயர்ச்சி ஆகும்போது நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா நல்ல ஒரு அந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த அதிர்ஷ்டத்தை தான் நம்ம மேக்சிமம் லக்கை தான் நம்புகிறோம். நிறைய பேர் உழைக்கிறோம். உழைப்புக்கு தகுந்த பலன் எங்கே கொடுக்கும்? அதுக்கு ரிசல்ட் கொடுத்தா தான் கண்டிப்பாக அது முழுமையாகப்படும். அந்த ரிசல்ட் சுக்கிர பகவான் தான் கொடுப்பார். இந்த சுகபோக வாழ்க்கையை அருளும் சுக்கிரன் மார்ச் மாதம் 2 முறை பெயர்ச்சியாகி இருக்கிறார். அதனால் அதிர்ஷ்டம், நிதி ஆதாயம், பதவி உயர்வு, மகிழ்ச்சியான வாழ்க்கையினை அனைத்தும் அனுபவிக்க போகும் ராசிகள் எவை அப்படிங்கிறத பற்றி முழு காணொளி. மார்ச் மாதத்தில் முதல் வாரத்தில் சுக்கிரன் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போகிறார். அந்த மார்ச் மாதம் கடைசி நாளில் மீனத்துக்கு செல்வார். மார்ச் 7ஆம் தேதி அன்று கும்பராசிக்கு செல்லும் சுக்கிரன் மார்ச் 31ஆம் தேதி அன்று மீனத்துக்கு செல்கிறார். இந்த மீன ராசியில் பிரவேசிக்கும் போது தான் அங்கே ஏற்கனவே சூரியனுடன் அவர் இணைகிறார். அதனால் பொதுவாக அனைவருக்குமே சுபபலன்கள் கிடைக்கும் என்றாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை எப்படி கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி தான் முழுக்க கொடுக்க போகின்றேன். இந்த குபேர யோகம் அப்படிங்கிறது தேடி வரும் சில பேர்த்துக்கு. ஒருவர் ஜாதகத்தில் நவகிரகங்களின் கூட்டத்தின் சஞ்சாரத்தை வைத்து ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமை எப்படி நடைபெறும். சுக்கிரன் கலத்தரகாரகன், இல்லற வாழ்வை குறைவன். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லக்கூடிய இடம் அப்படின்னா சுக்கிரன் சொல்லக்கூடிய கிரகம். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதகத்தில் நல்ல யோக அமைச்சுடன் இருப்பது ஒரு அவசியம். சனியோடு சேர்ந்து சுக்கிரன் கோடீஸ்வர யோகத்தையும் தரப்போகிறார். மகர ராசிக்காரங்க, சனியை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் சுக்கிரன் உங்கள் ராசியிலேருந்து இடற்பெயர்ச்சியாகி 2வது வீட்டில் பயணம் செய்ய போகின்றார். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனியோடு பயணம் செய்ய போகும் சுக்கிரனால் பண வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா பண வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த 2வது வீட்டில் தனத்துலேயும் உங்கள் சனி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி குடும்பத்தில் வாக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் என் பேச்சை கேட்கவே இல்லைங்க எங்கள் வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ கேட்பாங்க. தனத்தில் பிரச்சனை வராமல் இருக்கும். குடும்பத்தில் நல்ல கலகலப்பான சூழ்நிலை, மகிழ்ச்சி பொங்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உருவம். கணவன் மனைவிக்கிடையே காதல் உணர்வுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய பாச உணர்வுகள், விட்டு கொடுத்து போய் உங்களோட சந்தோஷப்படுத்துவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்.
பெண்கள் விலை உயர்ந்த நகைகளை பணம் வாங்குவீர்கள், பணம் கொடுத்து வாங்குவீங்க. இதுதான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக நிறைய பவுன் சேரக்கூடிய காலகட்டம். 1 கிராம் தங்கமாவது கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. அது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடைபெறும். எந்த விதத்தில் நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். நீங்கள் ஜாமீன் மட்டும் போட்டுறாதீங்க, அப்போ நீங்கள் தான் கட்டணும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போது ரொம்ப அசௌகரியமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி விபத்து, உங்களோட கணவனாக இருக்கும்போது மனைவிக்கும், மனைவியாக இருக்கும்போது கணவனுக்கும் ஒரு சில விபத்துகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது கண்டிப்பாக உருவாகும். அதில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் வெளிநாடு செல்லக்கூடிய இரவு நேர பயணத்தை கொஞ்சம் விலக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்லையும் நிறைய அடிதடி வம்பு சண்டையெல்லாம் இருந்துச்சுன்னா அது வெளி அந்நியர்களை நம்பி ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ணிடாதீங்க. அதாவது உங்கள் குடும்பத்துக்கே ஒரு முற்றிலும் வேறுபட்டவர்களுடன் பழகுவது அப்படிங்கிறது ஒரு சில சிரமங்களை ஏற்படுத்தக்கூடும், இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் மற்றபடி பண வருமானத்திலேயோ இல்லை பிரச்சனைகளோ எதுவும் கொடுக்கறதில்ல. இந்த சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை மட்டுமே அள்ளி கொடுப்பார். ஆனால் ஒரு சில விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கும்போது அது முழு பலனை நம்மளுக்கு அனுபவிக்கக்கூடிய காலப்பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. சுப நிகழ்ச்சிகள்னா காது குத்து, கிரகப்பிரவேசம், சில பேர் கும்பாபிஷேகத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸ்டேட்டஸ் ரெக்கக்னேஷன், ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். ப்ரொமோஷன் ஆகாதவங்களுக்கு இப்போ ப்ரொமோஷனுக்கான ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நல்ல விஷயங்கள் எல்லாமே நடைபெறும். இந்த சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு விதத்தில் அமையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ மற்றும் தாமரைப்பூ சாற்றி வழிபட்டு சுக்கிரஹோரையில் சுக்கிர பெயர்ச்சி அன்றும் இந்த வழிபாடு பண்ணி அப்புறம் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் பண்ணும்போது பண வருமானம் மட்டுமல்லாமல் ஐஸ்வர்யங்களை நிலையாக தங்கக்கூடிய விஷயங்களும் அமையும். நீங்கள் பொதுவாகவே சனி ஹோரையில் சனிக்கிழமை அன்றைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிக உத்தமமான பலனை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு இன்றியமையாதது. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.